உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரோட்டில் மெயினாக அவ்வளோ பெட் கட்டி விளையாடுறதே வந்து எப்படின்னா அனிமல்ஸ் 24/7 அந்த இடத்துல அப்படியே சர்வ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணி குடிக்கிறதாகட்டும் எல்லாமே அந்த இறங்கினோடனே ஸ்பாட் அதுதான் ஃபஸ்ட். ஓ ஓ ஓ ஓ லோக்கல் ஆள் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு இருக்கிறோம். ஆலியார் டேமுக்கு பக்கத்தில் எது புரியல. சரி, நம்ம வியூஸ்க்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு காலையிலே ஆக்சுவலி கூட்டமாக இருக்கும். இப்போ இந்த டைம் கூட்டமே இல்லை கொரோனா டைம்னால. ஓகே, இப்போ வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸுக்கு போகிறோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நல்ல பிளேஸுக்கு தான் போகிறோம். ஸோ இந்த தடவை வந்து கேமரா இருங்க ஃப்ளிப் பண்ணுறேன் நான். ஸோ இந்த தடவை வந்து எதுவும் மிஸ் ஆகாது. கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேஸுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல பிளேஸுக்கு கூப்பிட்டு போய் கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் இந்த வீடியோ. சரி, ஓகே, இப்போது பைக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக போனால் தான் நல்லாயிருக்கும். Old acquaintance be forgotten, never brought to mind. Should old acquaintance be forgot and old lang syne will take a cup of kindness yet for old lang syne. We'll take a cup of kindness yet for old lang syne. ஆக்சுவலி அப்படிதான் நினைச்சேன். இப்போ நம்ம அப்படிதான் போறோம். பொள்ளாச்சி வந்துட்டோம். பொள்ளாச்சியில் ஒரு கடை இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதாங்க பிளான் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படி குளிச்சுட்டு இங்கே வந்து சாப்பிடலாம் பிளான் பண்ணோம். பட் டைம் இப்பவே 7:15 ஆயிடுச்சு. மச்சான், அந்த ஆப்ப கடை ஒன்று இருக்கு, அங்கே சாப்பிட்டுட்டு போகலாம். சரி, நான் முன்னாடி போகிறேன். சோறு முக்கியம். அதனால வந்து பசி வேற. காலையில் நேரத்துலேயே 4:30 குடிச்சிட்டோமா, நேரத்தில் வர வேண்டியது. இந்த கட்டில் எஸ், அந்த முட்டை ஆப்ப கடை கண்டுபிடிச்சாச்சு, வந்துருச்சு. இந்த கடை தான். பார்க்க தான் சின்ன கடை, ஆனால் ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்லாயிருக்கும். ஸோ பொள்ளாச்சி இந்த பக்கம் யாராவது வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏதோ அடித்து உடச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு போங்க. நீ இந்த கடைக்கு வந்தது இல்லைல்ல? இப்போ பார்சல் மட்டும்தானா இல்லை சாப்பிட்றாங்களே?
இப்போ காரில் வர மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ணா டிஃபன் இருக்கா? இருக்குல்ல. அண்ணா வெங்காய சட்னி கொஞ்சம் ஒரு வழியாக நல்ல திருப்தியாக திருப்தியாக சாப்பிட்டாச்சு. கடையை பார்த்துக்குவாங்க. எங்கன்னா இது பொள்ளாச்சி ரோடு. பொள்ளாச்சி ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஃபயர் ஸ்டேஷனு, அதுக்கு நேர் ஆப்போசிட் ரோடு. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. சரி, முதல்ல இடத்த காலி பண்ணுறோம். ஏன்னா லேட் ஆகிட்டே இருக்குது. சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு லேட் ஆகிட்டு இருக்கு. மச்சி எங்கன்னு தெரியுமா? சரி இரு, நான் வரேன் அந்த பக்கம். ஓகேவா? இல்லை நானும் போனதில்லை. இவனுக்கு எல்லோரும் என்னை நம்பி வேறு வரானுங்க. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. மாஸ்க் மேண்டட்ரியாக ஒன்று ஆகிப்போச்சு. ஓகே, இப்போது அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. கரெக்டாக எந்த பிளேஸ்னாரு தெரியல. எங்கன்னா ஆலியர் டேம் பக்கத்தில் சொன்னாங்க. ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம். ஸோ இப்போ வீடியோ கட் பண்ணுறேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். What we do here is go back. ஜாவா ரைஸ் எல்லாம் ரைட்டு போனாங்க போல். அங்கே ஒரு பார்ட்டி போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துக்கு தான் ஆக்சுவலி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்படி போனால் போகலாம், ஆனால் போக முடியாது. பார்ட்டி ஏதோ போலீஸ் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. பாறை அக்காவான ஆஃப் ரோடிங்காக இருக்குது. ரொம்பலாம் இல்லை, ஓரளவுக்கு ஆஃப் ரோடிங் இருக்குது. சத்தியமாக இந்த பக்கம்லாம் வந்ததே கிடையாது. அவர் வந்து லோக்கலு, ஸோ அதனால் அவர் தான் இந்த பிளேஸ் காமிக்கிறாரு. என்ன ப்ரோ இதுக்குள்ளே எங்கேயோ ஓட்டணுமா? அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் தண்ணி. ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி ப்ரோ நம்ம இந்த அளவு இருக்கும்ல, கால் வைக்கலாம்ல? ப்ரோ இறங்கி குளிக்கிறீங்களா இப்போ? அந்த பக்கம் வரைக்கும் அதே ஹைட் தான் இருக்குமா? இடையில மட்டும் கொஞ்சம் இது இருக்கும், மற்றபடி அப்படியே ஸ்விம்மிங்ல போயிடுங்க. நிக்க வேணாம் எங்க இடையில. ஸ்விம்மிங்லாம் இல்ல, ஒரே இடம் தான். Some memories are too far out of reach. When time goes by, more uncertainty. There's friends I love and friends I just see.
ஓகேண்ணா. ஒரு வழியாக குளிச்சாச்சு. இப்போ குளிச்சுட்டு இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. அதனால் இப்போ அந்த பிளேஸுக்கு போயிட்டுருக்குறோம். அப்போ அங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணோம். தண்ணி ஐயோயோ என்ன சில்லுன்னு இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஆற்று தண்ணிலாம் குளிக்கிறதுனால பாடி டெம்பரேச்சர் அப்படியே பாதி ஹீட்டு கம்மியான மாதிரி அப்படியே ஃபீலிங் நல்லாவே தெரியுது. வாரம் வந்து குளித்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் சாத்தியம் இல்லாத ஒன்று. இங்கே காட்டுக்குள்ளார போகிற மாதிரி இருக்கு. இப்போ இங்கேயே கூட்டிகிட்டு போகிறாரு. பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. இதா ஆலியார் டேம். இந்த பக்கம் நான் வந்ததே இல்லை. நல்லா இருக்கு. வீடியோ பேசும் பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கே தெரியும். பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நானும் அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கேன். பின்னாடி எல்லாரும் பசங்க வந்துட்டு இருக்கிறாங்க. செம பசி. நீச்சல் வேற குளிச்சுட்டு வந்தோமா, அதனால சரியான காத்து. இருங்க அப்படியே காமிக்கிறேன். பார்த்தீங்களா வியூ? ஆலியார் டேம்ல இருக்கேன். ரியர் கேமரால இருந்து காமிக்கிறேன். ரொம்ப மாசம் கிட்டத்தட்ட ரொம்ப மாசம் கழிச்சு இப்படி ஒரு பிளேஸுக்கு வரேன். ரொம்ப பிளசண்டா இருக்கு. உட்காந்துக்கிறேன். ஹைட் சீக்கிரம் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். பசி சரியான பசி. காலையில் 7 o'clockலாம் 7:30க்கெலாம் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நீச்சல் நாங்கள் இது பண்ணோம். கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது இந்த ஆலியார் டேமுக்கு வந்துருக்குறோம். ஆக்சுவலி இந்த இடத்துல தண்ணி இல்லையாமா. ஒரு 1 week பிஃபோர் தான் தண்ணி வந்திருக்கு அப்படின்னாரு. ஏன்னா இப்போ தானே கொஞ்சம் வால்பாறையெல்லாம் நல்ல தண்ணி. அதனால தான் இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. ஆக்சுவலி அந்த இடத்துல காமிக்கிறேன். அந்த இடத்துல வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. நல்லா தெரியுதுல்ல? ஒரு சின்ன ஃபால்ஸ் ஆக்சுவலி. அதுவும் அந்த இடத்துல. அகைன் இப்போது இந்த ஒரு கொரோனா டைமில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் க்ரௌடடாக இல்லாத பிளேஸுக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன். அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கும் ஒரு ப்ளசண்ட்டான வீடியோவாக, ஒரு நல்ல வீடியோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். வால்பாறை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் ஒன்ஸ் லாக்டவுன் மட்டும் முடிட்டோம், பாஸ் மட்டும் தேவையில்லை அப்படின்னு சொல்லட்டும், கண்டிப்பாக கிளம்பிடுவேன். கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு நல்ல வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதோ அந்த இடத்துல ஆக்சுவலி வீடியோவில் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு எனக்கு வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியாது. பிகாஸ் DSLR கேமராலாம் இல்லை, மொபைலில் தான் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்குறப்ப எங்களுக்கு தெரியுது அங்கே வண்டி போயிட்டுருக்கிறது. நானே வால்பாறை போகிறப்போ அங்கேருந்து பார்த்துருக்கேன் இந்த இடத்துக்கு எப்படி போகிறது என்ன ஏதுன்னலாம். பட் ஆனால் வந்து இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ப்ரோ எந்த இது சொன்னீங்க? அந்த ஏரியா ப்ரோ. ஓகே. நவம்பர்ல வந்து என்ன அப்படின்னா ஓகே அங்க ஒரு இது இருக்கு, ஒரு சின்ன கேம் மாதிரி. ஏன்னா அவங்க ஃபுல்லா ட்ரைபல் பீப்புள் இருக்கனால என்னன்னா அந்த நைட் டைம்ல அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு இது இருக்கும், செக் போஸ்ட் இருக்கும் நோமலுக்குள்ள என்ட்ரா. ஓகே. அந்த செக் போஸ்ட்ல இருந்து நடந்தே அவங்க கிராமத்தை ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் பெட் கட்டுவாங்க. இந்த மாதிரி உயிரோட போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அந்த பெட் அமௌண்ட் தந்துருவாங்க. இப்படிலாம் இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு கேம் மாதிரி. ஓகே ஓகே. உயிர் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரோட்ல மெயினா அவ்வளவு பெட் கட்டி விளையாடுறதே வந்து எப்படின்னா அனிமல்ஸ் 24/7 அந்த இடத்துல அப்படியே சர்வ் ஆயிட்டே இருக்கும்.
ஏன்னா தண்ணி குடிக்கிறதாகட்டும் எல்லாமே அந்த இறங்கினோடனே ஸ்பாட் அதுதான் ஃபர்ஸ்ட். இந்த சுத்தி வந்து இங்க குடிக்கிறதுக்கு ஸ்பாட் இறங்கினோடனே அங்கதான் ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் அங்கதான் இருக்கும். ஸோ அதனால போலீஸ் எதுவுமே பண்ண முடியாதுங்க, அனிமல்ஸோட இடம் அது. சரி இந்த பெட்டு கட்டுற அப்போ அது போலீஸ் அப்போ அவங்க இந்த ஊருக்காரங்கள அவங்க போலீஸே இருக்க மாட்டாங்களா? அது ஊருக்காரங்கன்றனால பிரச்சனை இல்லை, ஃபாரஸ்ட் தான் இருப்பாங்க மெயினா, உள்ள போலீஸ் அவ்வளோக்கா இருக்க மாட்டாங்க, ஃபாரஸ்ட் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. அதுவும் அவங்க ட்ரைபல்லே தான் போட்டிருப்பாங்க, அவங்க சைடு தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க சைடு போட்டால் தான் அவங்களுக்கு எப்படி என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம வெளியாளுகளை வந்து போட்டு அவங்களுக்கு சர்வே பண்ண முடியாது. காட்டுக்குள்ளே இருக்கவனை போட்ட ஃபாரஸ்ட் கார்டெலாம் மாற்றி அது ட்ரைன் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே எதுவுமே தங்குற இடம் மாதிரி தெரியாது, ஆனா உள்ள அங்க இருந்து பார்த்தா தெரியும். பட் ஆனா ஸ்டில் அங்க இருக்கிறாங்க இல்லீங்களா? ஆமா ப்ரோ, நிறைய இருக்கு, ஃபேமிலியா இருக்கு நிறைய பேர். ஓகே ஓகே. அங்க உள்ள இந்த இடம் தான் நவமலை இல்லைங்களா? பட் அது அந்த இடம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அக்சசபிளாமா, வேற யாரும் அந்த ஊர்க்கார மக்கள் இல்லாமல் வேற யாரும் போக முடியாதாமா. ஓகே, பட் அந்த இடத்துல தான் நிறையா சிறுத்தையெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆக்சுவலி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், வால்பாறையிலலாம் நிறைய சிறுத்தை இருக்குது அப்படின்னு. பட் இப்போ இல்லை, முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அம்மாவே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஒர்த்தான பிளேஸுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம் இன்றைக்கி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்திருக்கலாம், பட் ஸ்டில் இது ஒர்த்தான ஒன்று தான். லேட் ஆனாலும் வந்து நாங்கள் வந்த ரூட்டு லேசாக மழை, அந்த மழை ப்ரீஸ்லேயே ஓட்டிகிட்டு வந்தோம். அந்த பொள்ளாச்சி ரோடு வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ இங்கே இந்த ஒரு ஸ்மால் வாக் தான், ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வாக் பண்ணியிருப்போம் மெயின் ரோட்லேருந்து. பட் இட் வாஸ் ரியலி அ வர்த் வைல் ஒன். கண்டிப்பாக இங்கே வந்திருந்து இங்க வர முடியாது, அதனாலதான் வீடியோல காமிக்கிறோம். ஸ்பெஷல் பர்மிஷன் வந்து ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு, அவரையும் வந்து ப்ரோ வாங்க, அவரெல்லாம் நாங்க இந்த பிளேஸுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் விக்ரம் ப்ரோ. ப்ரோ நம்ம வியூஸ்க்கு ஹாய் சொல்லிடுங்க. ஸோ இவர் பர்மிஷன் வாங்கி கொடுத்தனால தான், ஏன்னா இங்கே வந்து அக்சசபிள் ஃபார் அந்த லோக்கல் அவங்க மட்டும்தான் வர முடியும், மற்ற யாரும் வர முடியாது. பர்மிஷன் இல்லாமல் வந்தோம் அப்படின்னா போலீஸ் அப்படியே கையோட பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இது. ஸோ அதனால் கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு இது எப்படி போகுதுன்னா கேட்காதீங்க, கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன், சாரி, அதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ ஐ ஹோப் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் நான். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் வந்து காமிக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து இப்போ சொல்லு, மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக்கு அண்ட் கமெண்ட், இந்த பெல் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதையும் மறக்காமல் அமைச்சிருங்க. ஓகே, ஸோ நைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போது இதோட வீடியோ நான் ஆஃப் பண்ணுறேன். பாய்.